ஈரோடு நித்யா சமையலில் பாகக்காய் பொரியல் பார்க்கலாம். பாகக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா காயோட டேஸ்ட் போயிடும். அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தக்காளி 2 நல்லா கொதிக்க வச்சு அந்த தோல் உரிய தண்ணி வேக விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், டேஸ்ட்டு போயிடும். அந்த 2 தக்காளியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி விழுது மாதிரி வச்சுக்கோங்க. பாகக்காயை தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க, இல்லைன்னா கடுகு வந்து கசப்புத்தன்மை வரும். அதனால் பொரியாத கடுகை சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். அதனால் நல்லா பொரிய விடுங்க கடுகை. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா வணங்க விடுங்க. அரைச்சி வச்ச தக்காளி விழுத தண்ணி ஊற்றாமல் சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போனா தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாக வரும் தக்காளி. வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வேணும் அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தக்காளியே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வேக விடுங்க. பாகக்காய் தண்ணி வடித்ததை அதில் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வத்திரும். அடி பிடிக்காமல் நல்லா அந்த மசாலா வந்து பாகக்காய்க்குள்ளே இறங்குற வரைக்கும் கிளறி விடுங்க. கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.